வணக்கம். செய்திச் சுருக்கம். பயங்கரவாத எதிர்ப்பில் இந்தியா இந்தோனேசியா ஒரே கொள்கை. இந்தோனேசியா பார்லிமென்டில் பிரதமர் மோடி பேசினார். பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் இந்தியாவும் இந்தோனேசியாவும் ஒரே மாதிரியான கொள்கையை கொண்டுள்ளன. கடந்த ஆண்டு பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் போது இந்தியாவுக்கு இந்தோனேசியா உறுதியான ஆதரவு தெரிவித்தது. இதற்காக அதிபர் பிரபோவுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டு நடவடிக்கை வழிகாட்டு முறைகளின்படி பயங்கரவாதத்தை ஒழிக்க இரு நாடுகளும் பணியாற்றி வருகிறது. இந்தோ பசிபிக் பகுதி தடையற்ற சுதந்திரமான அனைவருக்கும் ஏற்ற பகுதியாக இருக்க வேண்டும். இந்த பகுதியில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும். இதனையே ஆசியான் அமைப்பின் மைய கருத்தாக அமைத்துள்ளோம். வயநாடு நிலச்சரிவின் திக் நொடிகள் பதற வைக்கும் லைவ் வீடியோ. கேரளாவின் வயநாட்டில் 2024 ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு போல இப்போது மீண்டும் ஏற்பட்டிருக்கும் நிலச்சரிவு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மலையின் ஒரு பகுதி அடியோடு பெயர்ந்து சரிகிறது. சகதியுடன் கலந்து ஆழி பேரலை போல வழிநடுக இருந்த கட்டுமானங்களையும் ராட்சச வாகனங்களையும் வாரி சுருட்டி மூடுகிறது. இந்த கோர நிலச்சரிவின் நேரடி காட்சிகள் வெளியாகி நெஞ்சை பதற வைத்துள்ளன. கடந்த முறை நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டகை சூரல்மலையிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில்தான் இந்த கோர சம்பவம் நடந்தது. வயநாடு மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களை எளிதாக இணைக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 8.73 கிலோமீட்டர் நீளத்தில் இரட்டை சுரங்கப்பாதை அமைக்கப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு பணிகள் துவங்கின. சுரங்கம் வேலை நடக்கும் கல்லாடி சைட்டில்தான் இப்போது நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திலிருந்த தொழிலாளர்களின் குடியிருப்பு, வேலைக்கு தேவையான ராட்சத இயந்திரங்கள், வாகனங்களையும் நிலச்சரிவு மூடிவிட்டது. விரைந்து வந்த பேரிடர் மீட்புப் படையினர் நிலச்சரிவில் சிக்கிய 7 பேரை உயிருடன் மீட்டனர். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த கோர சம்பவத்தில் 3 பேர் மரணமடைந்தனர். அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டன. மேலும் சில தொழிலாளர்கள் நிலச்சரிவில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. அவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். சுரங்கம் தோண்டும் பணியில் ஏராளமான தொழிலாளர்கள் ஈடுபட்டு இருந்தனர். மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. எனவேதான் ஸ்பாட்டில் நிறைய பேர் இல்லை. ஒருவேளை பணிகள் இன்றும் தொடர்ந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் உயிர் பலி நேர்ந்திருக்கும். நல்ல வேளையாக முன்கூட்டியே பணிகள் நிறுத்தப்பட்டன. கல்லாடி சைட் பகுதியில் நேற்று பகல் முதல் இன்று விடிய கனமழை அடித்து ஊற்றியது. கடைசி 24 மணி நேரத்தில் மட்டும் 250 மில்லிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்தது. இதுவே நிலச்சரிவுக்கு காரணம் என்கின்றனர். இன்னொரு பக்கம் சம்பவ இடத்தை பார்வையிட்ட கேரள அமைச்சர் சித்திக் இது மனிதனால் உருவான பேரிடர் என்று குற்றம் சாட்டினார். அதாவது சுரங்கம் வெட்டும் பணியை முறையாக மேற்கொள்ளவில்லை. வெட்டி எள்ளும் மண்ணை அதே இடத்தில் மலை போல் குவித்து வைத்திருந்தனர். அதை அப்புறப்படுத்தும்படி பலமுறை சொல்லியும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இதுதான் நிலச்சரிவுக்கு வழிவகுத்தது. சுரங்கம் வெட்டும் பணியை செய்தவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றார். கடந்த 2024 இதே ஜூலை மாதம் வயநாட்டின் சூரல்மலை, முண்டக்கை பகுதிகளில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அங்கிருந்த கிராமங்கள் மண்ணில் புதைந்தன. பலரும் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். 420க்கும் மேற்பட்ட உயிர்களை அந்த கொடிய நிலச்சரிவு காவு வாங்கியது. இன்னும் அதன் ரணம் மறையவில்லை. அதற்குள் இன்னொரு நிலச்சரிவு சம்பவம் இப்போது வயநாட்டை உலுக்கி போட்டு இருக்கிறது. தேர்தல் வழக்குகளில் திடீர் ட்விஸ்ட். முதல்வர் விஜய்க்கு ஐகோர்ட் நோட்டீஸ். சட்டசபை தேர்தலில் தவிக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு, சென்னை பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2லும் அவர் வெற்றி பெற்றார்.
108 இடங்களில் தவேக வெற்றி பெற்று விஜய் முதல்வராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதியில் தனது எம்எல்ஏ பதவியை முதல்வர் விஜய் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் பெரம்பூரில் முதல்வர் விஜய் தாக்கல் செய்த தேர்தல் வேட்பு மனுவில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கியிருப்பதாக புகார் எழுந்தது. மேலும் தனது சொத்து விவரங்களை மறைத்துள்ளார் என்றும் அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிரானது என்பதால் அவரின் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி பெரம்பூர் திமுக வேட்பாளர் RD சேகர் வழக்கு தொடர்ந்தார். இதேபோல வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இதேபோல் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த 4 வழக்குகளும் இன்று ஐகோர்ட் நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்குகள் தொடர்பாக பதிலளிக்க முதல்வர் விஜய்க்கு சென்னை ஐகோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் உள்ள ஆவண குறைபாடுகளை சரிசெய்து திருத்தப்பட்ட மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அதனைத் தொடர்ந்து 3 வாரங்களுக்குள் முதல்வர் விஜய் பதிலளிக்கவும் ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஏவா வேலு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளில் அவர்கள் பதிலளிக்கவும் ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. FIR-இல் பெயரே இல்லை, முதல்வர் விஜயை அக்யூஸ்ட் என்பதா? கோர்ட்டை அரசியல் மேடையாக மாற்றாதீர்கள். முதல்வர் விஜய் வரும் 10ஆம் தேதி கரூர் செல்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் இறந்த 41 பேரின் குடும்பத்தினரை சந்திக்கிறார். அப்போது கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணையை முதல்வர் வழங்க இருப்பதாக தெரிகிறது. இதற்கு எதிராக திமுக சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிபதி விஸ்வநாதன் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. திமுக வக்கீல் வாதிடும் போது கரூர் சம்பவத்தை CBI விசாரித்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமனங்கள் வழங்குவது வழக்கின் சாட்சிகளை பாதிக்கக்கூடும். கரூர் சம்பவம் பற்றி அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பொதுவெளியில் தெரிவிக்கும் கருத்துகள் வழக்கின் போக்கை மாற்றுவதாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்று கோரப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி விஸ்வநாதன், முதல்வரின் பயணத்தை சுப்ரீம் கோர்ட் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அல்லது அவர்களின் பேச்சு சுதந்திரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அரசியல் ரீதியான கருத்துகளில் கோர்ட் எவ்வாறு தலையிட முடியும் என்று கேட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு கருணை அடிப்படையில் பணி வழங்குவது வழக்கை எந்த வகையில் பாதிக்கும்? முதல்வர் விஜயை குற்றம் சாட்டப்பட்டவர் என்று கூறுகிறீர்கள், ஆனால் FIR-இல் விஜய் பெயர் குறிப்பிடப்படவில்லை. உங்கள் வாதம் தவறானது என்று நீதிபதி சுட்டிக்காட்டினார். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்தால் பதிலுக்கு நீங்களும் கருத்து தெரிவியுங்கள், ஆனால் அதை ஒரு வழக்காக தொடுத்து சுப்ரீம் கோர்ட்டை அரசியல் மேடையாக மாற்றாதீர்கள் என்று நீதிபதி கண்டித்தார். இந்த மனுவை விசாரிக்க விரும்பவில்லை, தள்ளுபடி செய்ய விரும்புகிறோம் என கூறிய நீதிபதி, நாங்கள் தள்ளுபடி செய்யட்டுமா அல்லது நீங்களே மனுவை திரும்ப பெற்றுக் கொள்கிறீர்களா என்று நீதிபதி கேட்டார். இதையடுத்து மனுவை திமுக திரும்ப பெற்றுக் கொண்டது. செந்தில் தேர்தல் வெற்றி செல்லாது, ஐகோர்ட் வந்த இன்னொரு அதிர்ச்சி. நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை தெற்கில் போட்டியிட்டார். வழக்கமாக கரூரில் போட்டியிடும் இவர் இந்த முறை கோவையில் களம் கண்டார். மே 4ஆம் தேதி வெளியான தேர்தல் முடிவுகளில் செந்தில் பாலாஜி 2184 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இவரது வெற்றியை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி தனது தேர்தல் வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் மற்றும் அவர் மீது நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகள் குறித்த விவரங்களை முறையாக பதிவு செய்யாமல் மறைத்துள்ளார். வேட்புமனு தாக்கலின் போதே இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. இருந்தும் வேட்புமனுவை ஏற்றுக்கொண்ட தேர்தல் நடக்கும் அதிகாரி மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி பெற்ற வெற்றி சட்டப்படி செல்லாது என அறிவிக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. ஐகோர்ட் வழிகாட்டுதலின்படி வேட்புமனுவுடன் தாக்கல் செய்யப்படும் படிவம் 26-இல் ஒரு வேட்பாளர் தனது சொத்துக்கள், கடன்கள் மற்றும் தன் மீதான குற்ற வழக்குகள் பற்றிய விவரங்களை துல்லியமாக தெரிவிக்க வேண்டும். ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் அவரது சொத்து மற்றும் வழக்கு விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளது என்பதே தற்போதைய குற்றச்சாட்டாகும். தேர்தலுக்கு முந்தைய நாளான ஏப்ரல் 22ஆம் தேதி கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அர்ஜுனன் கலெக்டர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் நடத்தினார். அப்போது கரூரிலிருந்து சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட ஆட்களை செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதிக்குள் இறக்கியுள்ளார். தேர்தல் விதிமீறல்கள் நடந்துள்ளது, பண விநியோகம் நடக்கிறது என குற்றம் சாட்டினார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை தாண்டி தேர்தலுக்கு வெறும் 20 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு செய்ததாக செந்தில் பாலாஜி தேர்தல் கமிஷனில் கணக்கு காட்டியுள்ளார்.
திமுக கட்சியிலிருந்து தேர்தல் செலவுக்கு 25 லட்சம் வழங்கியதாகவும் 2 லட்சம் சொந்த பணம் வைத்திருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். தனக்கு ஆதரவாக முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் பிரச்சாரம் செய்ய பொதுக்கூட்டம் நடத்தியதற்கு 66,165 ரூபாய், திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி பிரச்சாரம் செய்ததற்கு 1,77,358 ரூபாய், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் பிரச்சாரம் செய்ததற்கு 2,66,718 ரூபாய் செலவானதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவரங்கள் தவறு என குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் தான் ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஏற்கனவே தவிக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக கூறப்படும் வழக்கில் செந்தில் தலைமறைவாக உள்ளார். இப்போது அவரது தேர்தல் வெற்றியும் செல்லாது என அறிவிக்க கோரி வழக்கு தொடரப்பட்டது பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் அறிவிப்பு. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 7ஆம் தேதி மதியம் 1 மணி வரையிலான கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரியில் அதிகபட்சமாக 8.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மற்றும் அதன் சுற்று வட்டாரங்கள், கோவை உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக முன்னறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனால் நீலகிரி, கோவை, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொண்டியில் அதிகபட்ச வெப்பநிலை 40.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சமாக கோவையில் 23 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடலூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், நாகப்பட்டினம், சென்னை, கரூர், வேலூர், திருவள்ளூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பம் சற்று கூடுதலாக பதிவாகியுள்ளது. நீலகிரியில் இயல்பை விட குறைவாக வெப்பம் பதிவான நிலையில் ஏனைய மாவட்டங்களில் எவ்வித மாற்றமும் இல்லை என வானிலை மையம் அறிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்பு உள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜூன் 1 முதல் ஜூலை 7ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகம், புதுச்சேரியில் இயல்பான மழை அளவை காட்டிலும் 23% கூடுதலாக மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.